டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் வந்து எப்படி ஷார்ட் ஹேண்டாக அசைன் பண்ணலாம். ஸோ ஷார்ட்டாக வந்து நம்ம இஃப்பை வந்து அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், a = 5ன்னு கொடுத்துட்றேன், b = 10ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஹேண்ட் இஃப் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு நம்ம வேல்யூவை மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு சிங்கிள் லைனில் எழுத போகிறோம். இஃப் தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் டுடே பாருங்கள், பிரிண்ட்டில் ஏவை பிரிண்ட் பண்ணிடுறேன், தென் எல்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. என்ன கண்டிஷனுங்க? ஃபஸ்ட்டு நான் ட்ரூவாகவே காமிக்கிறேன். ஏ வந்து லெஸ் தென் பி. ஓகேங்களா? தென் எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இதில் வந்து என்ன பிரிண்ட் ஆகுங்க, நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஏ லெஸ் தென் பின்னு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன பிரிண்ட் ஆகிருக்குங்க? ஏ. கரெக்டுங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஏ லெஸ் தென் பி. ஸோ நம்மளுக்கு ட்ரூ பிளாக், இதுதான் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்குங்க? பி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? ஸோ இப்போ இது என்னதுங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட், செகண்டில் இருக்கிறது வந்துட்டு எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட். இது எது மாதிரி இருக்குது? டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ரைட் சைட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் லெஃப்ட் சைட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சேம் அதுதான் இங்கேயும். ஓகேங்களா? நம்ம இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்னதுங்க? ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பிளாக் பிரிண்ட் ஆகிருக்கு. இது கிளியருங்களா? இதேவே வேறு மாதிரியும் எழுதலாம். என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இன்னொரு இஃப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் ஏ நாட் ஈக்குவல் பி. இந்த கண்டிஷன் ட்ரூங்களா? ஓகே, இப்போ எது பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எல்ஸ் பிளாக் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். எல்ஸில் என்ன கொடுத்துக்கலாங்க? ஏ நாட் ஈக்குவல் பின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேங்க? ஏ நாட் ஈக்குவல் பின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகும்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே நாட் ஈக்குவல், இங்கே வந்து ஈக்குவல். எது பிரிண்ட் ஆகிருக்குங்க? இப்போ நேராக இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், ஏ கிரேட்டர் தென் பியானு, ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஸில் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணல, இங்கே இருக்க கண்டிஷனை செக் பண்ணியிருக்கு, இந்த இஃப்பில் இருக்க கண்டிஷன் செக் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்க, ஏ நாட் ஈக்குவல் பின்னு கொடுத்துருக்க, ட்ரூ. ஸோ இதோட இஃப் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதோட எல்ஸ் இதுதான், இதோட இஃப் பிளாக் என்னதுங்க? இது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நான் இங்கே ஏ கிரேட்டர் தென் பி, அதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும், ஏ ஈக்குவல் பின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஃபால்ஸுங்களா? இப்போ எது பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஈக்குவல் பி. ஸோ இது என்னதுங்க? எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட். இங்கே இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நேராக மறுபடியும் இங்கே வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இஃப்க்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் எல்ஸ் பிளாக் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகிருக்குங்க? எல்ஸ் பிளாக் பிரிண்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன கண்டிஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ணுங்கள். இதுவே ஃபஸ்ட்டே நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த இஃப் பிளாக் பிரிண்ட் ஆகும் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு ஏ நாட் ஈக்குவல் பின்னு கொடுத்துருக்க, கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஏ கிரேட்டர் தென் பிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நீங்கள் இங்கே கொடுத்தோம்னா, இதுவே பாருங்கள், சேம் கண்டிஷன் கொடுத்தா எது பிரிண்ட் ஆகுங்க? ஃபஸ்ட்டு இஃப்க்குள்ளே போகும், அந்த ஏ கண்டிஷன் ட்ரூனா அந்த இஃப்பை பிரிண்ட் பண்ணிடும்.
மேபி கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தானில் இஃப்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, கோலன்லாம் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்படி நம்ம ரைட் பண்ணும்போது கோலன்லாம் தேவையில்லை. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ரைட் சைட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் லெஃப்ட் சைட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரைட் சைட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் லெஃப்ட் சைட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியருங்களா? இதுவே அண்டாரெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இஃப் ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ ஈக்குவல் 5 கொடுத்துக்கலாங்களா? பிரிண்டில் இஃப் நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேங்க, லெஸ் தென் பி கண்டிஷன் ட்ரூ, ஈக்குவல் 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு பிரிண்டில் கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே கண்டிஷன் ஃபால்ஸாக கொடுத்தா என்னாகுங்க, எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இஃப் அப்படிங்கிறது ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட், தென் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ், ஸோ நம்மளுக்கு உள்ளேயே என்ட்ரு ஆகாது. இதுவே நம்ம ஆர் கொடுத்துருந்தோம்னா என்ன இருக்குங்க, ஆர் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும். இது ட்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா இது. இப்போ நம்மளுக்கு எதுங்க, இது ஃபால்ஸ், பட் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போவும் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா இஃப் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியருங்களா? அண்டார்னா புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இதுவே நாட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆச்சு, நாட் கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள். நாட்னா என்னங்க, ஆர் அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்கும், பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நாட் இப்போது ஏ கிரேட்டர் தென் பி கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்க, கண்டிஷன் ஃபால்ஸ். பட் நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும்னு செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் பிளாக் பிரிண்ட் ஆகும். இதுவே ஏன்னா நாட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாற்றிடும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு மாற்றிடும். ஏ லெஸ் தென் பீன் ட்ரூ கண்டிஷன் தான் நான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரன் பண்ணி பார்த்தா எந்த அவுட்புட்டும் பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் நாட் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும்போது ஃபால்ஸாக மாற்றிடுங்க, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு மாற்றிடும். இது கிளியருங்களா? ஓகே. இப்போது பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பைத்தானில் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? பாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோங்க, ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எதுவுமே ரன் பண்ணலை, ஆனால் இப்படி எம்டியாக என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, விட முடியாது. எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் எம்டியாக விட முடியாது. ஜஸ்ட் அப்படியே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு என்ன வருதுங்க, எரர் வருதா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ், எந்த எரரும் வராது. அதாவது இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால் எம்டியாக விட முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நோ கண்டென்ட், எந்த கண்டென்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர், எந்த எரருமே டிஸ்பிளே ஆகாது. கிளியருங்களா? ஓகே, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 5ன்னு தந்திருக்க, பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்க, ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தாச்சு. இஃப் ஏ பி இதை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் தந்தால் பிரிண்ட் ஆகும், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நான் இங்கே வந்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட் தரணும், நான் இங்கே டேஸாக கொடுத்துட்றேன். அப்போது அதில் நீங்கள் என்ன ஆன்சர் வரும் ஜஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு கண்டிஷன் தரணும், இங்கே ஒரு கண்டிஷன் தந்திருப்பீங்க. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஹேன்னு பிரிண்ட் ஆகும்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.